வணக்கம். நான் உங்கள் விபின். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகள் செடிகளை நான் காமிக்கிறேன். நான் ஒரு சின்ன கலெக்ஷன், நான் ரொம்பலாம் ஜாஸ்தியெல்லாம் இல்லை, ஒரு 10-12 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மூலிகை செடிகளோட பேர்களை நான் இது பண்ணுறதுக்கு நான் பார்க்க நேரம் பார்த்திங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய மூலிகைகள் செடிகள் இருக்குது. நம்மளை சுற்றி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற நிறைய செடிகள் இருக்குது. ஆனால் அந்த செடிகளோட பேர்கள் எதுவுமே நமக்கு சரியாக தெரிகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200க்கு அதிகமான செடிகளை ஃபோட்டோஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் கூட அதோட பேரும் நான் இது பண்ணி தனியாக ஒரு பிளாக் கோல்டி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாகில் என்னமா பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, 200க்கு அதிகமான செடிகளை நான் அதில் இது பண்ணியிருக்கேன். அந்த செடிகள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், வயல் ஓரத்தில் பார்த்துருக்கலாம், ரோட்டில் பார்த்துருக்கலாம். ஆனால் அதோட பேர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பேர்கள் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இந்த பிளாக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், லிங்க் கீழே ஆட் பண்ணுறேன். அதே போல் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறேன்னா, அந்த செடிகளோட நன்மைகள், அதாவது நம்மளுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அந்த மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பிளாக் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகை செடிகளை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மூலிகை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா எலுமிச்சஞ்செடி. ஸோ இந்த எலுமிச்சஞ்செடி ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட் உள்ளதுங்க. இதோட பழங்கள் மட்டும் இல்லை, இதோட இலைகளுக்குமே நிறைய எலுமிச்சத்துக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது. நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா, எனக்கு தலைவலி ஏற்படுற டைமு பார்த்திங்கன்னா, அந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் போடுற அந்த இலைகள், நிறைய இலைகள் இருக்குது. அதில் நான் முக்கியமாக பயன்படுத்துகிறது எலுமிச்சை இலையும் நான் முக்கியமாக பயன்படுத்துகிறேன். ஸோ இது என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு செடி எங்கள் வீட்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வாதம் கொல்லி. இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. கருப்பு நீர்நொச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் ஒரு சில பேர்கள் அழைக்கிறாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா, நம்ம ஃபீவர் குணமாக்குறதுக்கும் அதே போல் காலில் ஏற்படுற வாதம், வலி, இந்த மாதிரி இதுக்கும் இது முக்கியமான ஒரு மெடிசினல் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஊர்லேருந்து ஒரு அக்கா காட்டிலேருந்து பறித்து கொடுத்தாங்க. ஸோ அது நான் ஊர்லேயும் வச்சுருக்கேன், இங்கேயும் மொட்டை மாடியிலையும் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதோட பெனிஃபிட்டை நான் இதுவரை யூஸ் பண்ணல. இப்போது அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். ஸோ லெமன் கிராஸோட பெனிஃபிட் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ இது நம்ம நார்மலாக நம்ம குடிக்கிற டீலையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கொசு இதுக்கு இது ஒரு பெரிய எதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நான் டேரெக்டாக இதுவரை யூஸ் பண்ணல. பட் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். அதே போல் பச்சை பசேன்னு இருக்கிறதுனால வச்சுருக்கேன். அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்சுலின் பிளான்ட். ஸோ இன்சுலின் பிளான்ட் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிளான்ட்டை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கு. இதுவரை நம்ம இதை யூஸ் பண்ணல. ஸோ இதோட லீஃபை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல, பட் நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. அதனால அதையும் நான் வளர்த்துட்ருக்கேன். அடுத்தால நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஆலுவேரா. ஸோ இது சோத்துக்கத்தாழை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட் உள்ளது. இந்த இது என் வீட்டில் ஒரு 4-5 இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ இது நான் மெடிசினல், அதாவது செடிகளுக்கு மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் இது யூஸ் பண்ணுறேன். அதே போல் உரங்கள்லையும் சேர்த்து இதை போட்டுக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா, இதுக்கு இந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளால் அந்த ஒரு ஜெல்லி போல் இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து டேரெக்டாகவே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், உடம்புக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி. ஸோ மருதாணி சிலவங்க சொல்லுவாங்க வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு. பட் நாங்கள் வச்சுருக்குறோம். இது வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கனால கொஞ்சம் லீஃப்லாம் சின்னதாக இருக்குது. இதோட லீஃபை நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, எண்ணெய் காய்க்கிறதுக்கு, தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு காய்க்கிறதுக்காக அதில் ஒரு சில போடுற அந்த இலைகளில் முக்கியமான ஒரு இது இந்த மருதாணி செடி. அதே போல் கைகளுக்கும் மருதாணி அரைச்சி வைக்கிறதுக்காக நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிறோம். முக்கியமாக எண்ணெய் காய்க்கிறதுக்கு தான் இந்த மருதாணி செடியை நம்ம வளர்க்குறோம். ஸோ இந்த மருதாணி ஒரு சிலருக்கு மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு அது வாஸ்துபடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கூட இதை முக்கியமாக வச்சு வளர்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக வளரும். வெளியில் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இலைகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக வரும். ஸோ நம்ம தொட்டியில் வச்சுருக்கனால ரொம்ப குட்டி இலையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கற்பூரவல்லி. என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மெடிசனுங்க. நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன். ஸோ இது பார்த்திங்கன்னா, நான் அந்த கொரோனா டைமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் யூஸ் பண்ணேன். நான் டெய்லி ஒரு லீஃப் இல்லை 2 லீஃப் கட்டாயம் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா கடைகளுக்கு போயிட்டு வர நேரம், ரஷ்ஷுக்கு அந்த இதிலலாம் போயிட்டு வர நேரம்
இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இது கொடுத்துச்சு. நான் ஆக்சுவலாக இது ஒரு வீடியோ போட்டேன், ஆனால் அந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு இதாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது துளசி, கருந்துளசி. ஸோ இந்த துளசியும் வந்து நான் முக்கியமாக வச்சுருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வந்து நீங்கள் ஆவி பிடிக்கிற நேரம் போடுறதுல முக்கியமான ஒரு பொருள் இதுவும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். குழந்தைங்களையும் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன லீஃப் வந்து கடித்து சாப்பிட சொல்லலாம். பறித்து நார்மலாக தோட்டத்தில் இருக்க நேரம் பறித்து சாப்பிட சொல்லலாம். அடுத்து பார்க்குறது புதினா. புதினா உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, பட் ரொம்ப மெடிசனலான வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட்டு. ஸோ இது நீங்கள் காய்கறியில் சேர்த்தாலும் சரி, இல்லை மூலிகை செடியில் சேர்த்தாலும் சரி, அதுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயும் இருக்கும். ரொம்ப நிறைய பெனிஃபிட் உள்ள ஒரு பிளான்ட்டு. அடுத்து நீங்கள் பார்க்குறது பிரண்டை. ஸோ இந்த பிரண்டை வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. அந்த பிரண்டையை வந்து நாங்கள் ஒரு 2 வாட்டியும் 3 வாட்டியும் நம்ம இதுவரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதுவும் இந்த வாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரண்டை துவையில் அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிரண்டையோட அந்த தழுவு இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிற அந்த இளம் இதை வந்து நீங்கள் இது பண்ணி அதை துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேரெக்டாக கையில் நீங்கள் வந்து இது பண்ண நேரம் வந்து கை கொஞ்சம் அந்த ஊறல் எடுக்கிற போல் இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ண நேரம், பொரியல் பண்ண நேரமோ சரி, இல்லாட்ட வந்து துவையில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டில் என்கிட்ட ஒரு 3 வெரைட்டி இருக்குது. பட் இது வந்து மெருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கும் நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இதுவரை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் பிளான்ட். ஸோ அதனால் வந்து நான் இது வச்சுருக்கேன். அடுத்தது பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட்டுங்க. ஸோ இந்த பிளான்ட் தூதுவாழை. இது வந்து எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இருமலுக்கு, சளிக்கு ரொம்ப முக்கியமானது. நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதில் கொஞ்சம் இலைகள் இப்போ சின்னதாக இருக்குது. அண்ட் நான் இதிலேருந்து வர காய்களை பறித்து பழமாக போட்டேன்னா நிறைய முளைக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்க்குறது கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏதாவது நீங்கள் அடிபட்டுச்சு, காலில் கொஞ்சம் தட்டிடுச்சு, ரத்தம் கட்டியிருக்கு அந்த மாதிரினா இதை அரைச்சி நீங்கள் அதுக்கு வந்து ஒத்தடம் போட்டிங்க அப்படின்னா அந்த ரத்தக்கட்டு போயிடும். அதுபோல் மஞ்சள் காமாலைக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் நான் வந்து ஒரு பாட்டில் வந்து நான் இது விட்டுருக்கேன். தன்னால் கள்ளையாக வளர்ந்த செடி தான், பட் இதை விட்டுருக்கேன். ஸோ அடுத்தால் நீங்கள் பார்க்குறது பப்பாளி. ஸோ பப்பாளி வந்து எங்கள் வீட்டில் வந்து தன்னால் முளைச்ச இது தான். ஸோ இதையும் வந்து ஒரு வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காய்க்குமா காய்க்காதா அது செகண்ட்ரி. ஆனால் நான் வச்சுருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சிக்கன் குனியா டைம்லலாம் வந்து இந்த இலையை தான் வந்து எல்லோரும் குடிக்க சொன்னோம். ஸோ அதுக்காகவே இந்த பப்பாளி வளர்த்துட்ருக்கேன். அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடி. ஸோ எருக்கஞ்செடி வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு இது எதுவும் கிடையாது. சின்ன குழந்தைகள் இருந்ததுன்னா அதோட பால் வந்து குழந்தைங்களோட கண்ணிலேயே அதிலேயே போட்டாச்சுன்னா இதாக இருக்கும். அதே போல் உடம்புல பட்டாலும் அவங்களுக்கு இச்சிங் இருக்கும். பட் ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட்டு. நான் இது வந்து எனக்கு வளர்த்துட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா, இதோட லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபை வந்து நீங்கள் பறித்து கேஸில் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தலையில் வச்சிங்கன்னா தலைவலி குறையும். அதே போல் உங்களோட உப்பு கால் பகுதியில் வந்து வச்சிங்கனாலும் அதுக்கும் வந்து ரொம்ப வலி குறையும். அடுத்தால பார்க்குறது முருங்கை. ஸோ இந்த முருங்கை மரம் வந்து அது காய்கறி செடியில் எடுத்தாலும் சரி, இதில் எடுத்தாலும் சரி, நான் வந்து 2 பெனிஃபிட்டாக வச்சுருக்கேன். லீஃப் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கீரையாகவும் யூஸ் பண்ணுறோம், காய்க்கும் யூஸ் பண்ணுறோம். அதுபோல் அந்த பட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு முக்கியமான பிளான்ட்டு. ஸோ இதுதான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஒரு மெடிசினல் பிளான்ட்ஸ், அதாவது ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இது போக இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம், வேறு பிளான்ட்ஸ் கிடைக்கிறத நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நான் சொன்ன அந்த கோல்டி கிச்சன் ப்ளாகையும் போய் பாருங்கள். ஸோ அதுலேயும் நிறைய செடிகளோட படங்கள் கொடுத்துருக்கிறேன், பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நன்றி, வணக்கம்.